முகமெல்லாம் ஒரே சிரிப்பா இருக்கு. அடியே உமா, உனக்கு விஷயம் தெரியாதா? என்னக்கா உங்க முகம் இம்புட்டு பிரகாசமா இருக்கிறத பார்த்தா ஏதோ நல்ல விஷயம் போலயே. அட ஆமாண்டி, இன்னைக்கு நம்ம சேனல்ல 10,000 சப்ஸ்கிரைபரை தொட்டுட்டோம். 10K சப்ஸ்கிரைபர்ஸ் டி. அட சூப்பர். அதான் நம்ம சப்ஸ்கிரைபர்ட்டலாம் இதை சொல்லிட்டு ஒரு நன்றியையும் போட்டுருவோம்னு வந்தேன். சரிக்கா சரிக்கா, வாங்க பேசிடுவோம். மக்களே, நம்ம சேனல் 10,000 சப்ஸ்கிரைபரை தாண்டி போயிட்டு இருக்கு. இது எல்லாமே உங்களோட ஆதரவால மட்டும்தான். இதே மாதிரி தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் நன்றி. இன்னைக்கு உங்களுக்காக சரவெடியா ஒரு வீடியோ வந்துட்டு இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்படிக்கு உங்க சேனல் டிக்கி டக்கா, மல்லிகா, உமா. பை. ஆனாலும் சொல்றேம்மா, உன் பசங்க 2 பேரும் இப்படி பொண்டாட்டி தாசங்களா இருக்கவே கூடாது. கூட பிறந்த தங்கச்சி வாழ்க்கையில இடியே விழுந்தாலும் பரவாயில்ல, பொண்டாட்டி பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு பேசுறதுக்கெல்லாம் ஒரு தனி மனசு வேணும். அடி உடடி, இவனுங்க 2 பேரும் மானங்கிட்டவனுங்க தானே, இப்படிதான் தெரியவானுங்க. என் பிள்ளைன்னு சொல்றதுக்கு எனக்கே வெக்கமா இருக்கு. அட பெரியவனே, சின்னவன் தான் கூறுகிட்ட போய் இப்படி நிக்கிறானா, நீ எப்படி மாப்பிள்ளைய உன் பொண்டாட்டியும் அந்த உமாலும் கட்டி இழுத்துட்டு வந்திருக்கதை பார்த்துக்கிட்டு பேசாம நிக்கிற? என்னன்னு தூக்கி போட்டு மிதிச்சு நாளைக்கு கேள்வி கேப்பியா? அதை விட்டுட்டு மூச்சுக்கிட்டு நிக்கிற. மல்லிகா, என்ன மல்லிகா இதெல்லாம்? மாப்பிள்ளை எதுவும் கட்டி போட்டு இழுத்துட்டு வந்திருக்கீங்க? எதா இருந்தாலும் சொல்லுங்க. ஆளுக்கு இப்படி பேசிட்டே இருந்தா நல்லாவா இருக்கு? முதல்ல மாப்பிள்ளை கட்ட ஊத்து விடுங்க. முடியாதுங்க. பத்தியா, கட்டின புருஷன் பேசிக்க மரியாதை கிடையாது. இவெல்லாம் நல்ல குடும்பத்து பொம்பளையா இருந்தா சரி வரும். முதல்ல இவன் ஆத்தாக்காரியை கூப்பிடுங்க, பஞ்சாயத்து வச்சு இன்னையோட வெட்டி விடுறேன். நீங்களாம் மாமியாரா? பசங்க வாழ்க்கையை எப்படி அத்தை உள்ளா வெட்டி உள்ளானே பேசிட்டு இருக்கீங்க. வாழ வந்த மருமக நல்லா வாழணும், வீடு தலைக்கணும்னு பேசணும். வீட்டில் இருக்க பெரியவங்க நீங்க என்னன்னா வெட்டி விடலான்னு எப்ப பாரு அதே வார்த்தை தான். நானும் என் புருஷனும் வீட்டை விட்டு கொண்டு வந்து பத்தாத, அவங்களையும் அனுப்பி விட்டுட்டு மொத்த சொத்தையும் மகளுக்கு தூக்கி கொடுக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்களோ? ஆஹா, இவன் நம்ம பிளான் சொல்ற. பாத்தியாமா, உன் மருமகளுக்கு வாய் எம்பிட்டு நீங்களும் பாரு. சொத்த ஃபுல்லா நீ எனக்கு கொடுப்பியா? அப்ப அந்த எண்ணத்துலதான் இவங்க இவ்வளவு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. என் புருஷனை அசிங்கப்படுத்தணும், என்ன வீட்டை விட்டு துரத்தணும்னு ஒன்னொன்னு அதுக்காகத்தான் பண்றாங்க. அடியே காண மூக்கி, சொத்து என்னோடதுடி, யாருக்கு வேணா கொடுப்பேன். என் பொண்ணுக்கு கொடுப்பேன், என் மகன்களுக்கு கொடுப்பேன், யாருக்கு வேணா கொடுப்பேன். அதை கேள்வி கேட்க நீ யாருடி? உங்க சொத்தை நீங்க யாருக்கு வேணா கொடுங்க. அதுல இருந்து சல்லி காசு வேணும் தானே உங்க வீட்டை விட்டு கூட நாங்க போனோம். இப்ப மட்டும் நாங்க வச்சு என்ன பூஜையா பண்ண போறோம்? எனக்கு என் புருஷன் இருக்காரு, கையை காலு சுகமா தான் இருக்கு. 4 காசு உழைச்சி சம்பாரிச்சுக்குவோம். அதை விட்டுட்டு உங்கள்கிட்ட வெட்டியா வந்து நிக்கணும்னு எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. அவசியம் இல்லைன்னா எதுக்கு ஏன் புருஷனை கட்டி போட்டு கூட்டிட்டு வந்தீங்க? முதல்ல அவர் கையை கழட்டி விடுங்க சொல்லிட்டேன். இல்ல இங்க நடக்காதே வேற. ஏற்கனவே சொன்ன மாதிரி போலீஸ் வர சொல்லிடுவேன். சொல்லு, மாட்டுறது உன் புருஷனாதான் இருக்கும். மல்லிகா, முதல்ல எதா இருந்தாலும் போட்டு போட மல்லிகா. சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. ஆமா, நீ தேவையில்லாம உங்களுக்கு கெட்ட பேர் எதுக்கு? எனக்கு உங்க மேலேயும் உமா மேலேயும் நம்பிக்கை இருக்கு. நீங்க எது செஞ்சாலும் சரியாதான் இருக்கும். இப்ப என்ன செஞ்சாயுமே திருட்டு பையன் என்ன வேணா செய்வான். தம்பி, உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்க எல்லாருக்குமே இன்னைக்கு நடந்தது மிகப்பெரிய சாக்குதான். அப்படி என்ன தேடி கண்டுட்ட? வேலைக்கு போன மனுஷனை இப்படி கட்டி போட்டு கூட்டிட்டு வரியே, நீ எல்லாம் நல்ல பொம்பளையா சொல்லு. ஓஹோ, உங்க மருமக வேலைக்கு போன லட்சணம் என்னன்னு எங்கள்கிட்ட கேளுங்க, நாங்க சொல்றோம். அடியே, நீங்க என்னடி சொல்றது? என் மாப்பிள்ளை வேலை பார்க்குற ஆபீஸை மட்டும் பாத்தீங்கன்னா நீங்களாம் வாய் அடைச்சு போயிருவீங்க. முன்ன பின்ன அப்படி ஒரு ஆபீஸையும் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. கனவுல நினைச்சா கூட அங்கெல்லாம் நீங்க போய் கூட்டுற வேலை கூட லாய்க்கப்பட்டு வர மாட்டீங்க. சும்மா போது நிறுத்துங்க. சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டு எப்ப பாரு மகளையும் மருமகனையும் உயர்த்தி மருமகளை மட்டம் தட்டுறதே வேலையா போச்சு. என்னைக்கு வீட்டுக்கு வந்த மருமகளையும் மகளா நினைக்கிறீங்களோ அன்னைக்குதான் இந்த வீடு விளங்கும் சொல்லிட்டேன். பாரு எப்படி பேசுற பாரு. உன்கிட்ட சொல்லி என்ன? நீதான் முழுக்க முழுக்க அவ போடுற குடுக்கற கீக்கு தானே ஆடிக்கிட்டு இருக்க. என்னத்த சொல்ல? இல்ல என் நேரம். முதல்ல விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. உங்க மாப்பிள்ள நீங்க நினைக்கிற மாதிரி வேலைக்கு போன தினைக்கும் போய் பார்க்ல தூங்கி எந்திரிச்சு வராரு. ஐயோ, குண்டச்சிக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சா? அதான் இந்த மனுஷனை கட்டி போட்டு கூட்டிட்டு வந்திருக்காளா? போச்சே. அடி பாடி பார்க்கத்தவளே, இந்த கதையெல்லாம் நீ வேற யாருக்கிட்டாவது போய் சொல்லு. தேவையில்லாம என் மாப்பிள்ள மேல பழிய போடுறியாக்கா? ஆமா, இந்த ஆளு மேல பழிய போட்டு எனக்கு அவார்டு தர போறாங்களா இல்ல கோடி ரூபாய் பணம் கொண்டு வந்து தர போறாங்களா? அம்புட்டு சத்தியமான நிஜம். நீங்க நம்புங்க, நம்பாட்டி போங்க. உங்களை இன்னும் எம்புட்டு தான் அவன் ஏமாத்தி வச்சிருக்கான்னு தெரியல. அடி மாப்பிள்ளையா அவன் வரலன்னு சொல்லாத. மாப்பிள்ளை தங்கமானவர். அவர் என்கிட்ட ஒரு போய் சொல்ல மாட்டாரு. அவர் மேல போய் இப்படி வீண் பண்ணி போடாதடி. சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. போன கண்ணை
மூடிக்கிட்டு மூலோகமே இருண்டுருச்சுன்னு சொல்லுமா. அந்த மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. உங்க மாப்பிள்ள எந்த மாடி கட்டடத்திலயும் வேலை பார்க்கல. எத்த அம்புட்டும் நாடகத்தை அந்த ஆபீஸ்ல கோபால் நடத்த வேலையே பார்க்கலையா. அங்கேயும் போய் நாங்க விசாரிச்சுட்டு தான் வரோம். என்னடி சொல்ற? அத்தை நான் தலையிடுறேனே நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்க வேணாம். ஆயிரமே நான் அடுத்த ஆளா இருந்தாலும் உங்க குடும்ப விஷயத்தை தலையிடக்கூடாதுதான். இருந்தாலும் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். ஆபீஸ்ல போய் விசாரிச்சதுல அப்படி ஒரு ஆள் அங்க வேலையே பார்க்கலன்னு சொல்றாங்க. நீங்க நேற்று வந்த கதையும் சொன்னாங்க. அப்ப கூட கோபால் ஒருத்தர் அங்க வேலை பார்க்கலன்னு தான் சொன்னாங்களாமே. அந்த கிறுக்கு பயில்கிட்ட கேட்டீங்களாக்கும்? அவனுக்கு மாப்பிள்ளைய பத்தி சரியா தெரியலடி. இல்ல மாப்பிள்ளைக்கு அவனுக்கு ஏதாவது முன்விரோதம் நினைக்கிறேன். அதான் யார் அங்க இல்ல யார் அங்க இல்லைன்னு சொல்றான். மத்தபடி மாப்பிள்ளை அங்கதான் இருந்தாரு. நேத்தவரன் அங்கதானே பார்த்தேன். எத்த தயவு செஞ்சு சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நீங்க பார்த்தது இவனை வெளியில உங்களை ஏமாத்திருக்கான். அவனை யாரும் ஆபீஸ்க்குள்ளே வர்றதில்ல. வேலை போய் 10 நாளைக்கு மேல ஆகுதான். ஆனா தினைக்கு வீட்டுக்கு வந்து சோறு எடுத்துட்டு போய்கிட்டு பார்க்ல தூங்கி எந்திரிச்சுக்கிட்டு உங்களை ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. அத அவங்க கம்பெனி முதலாளியே சொல்லிட்டாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து இங்க சொல்லிட்டு இருக்கோம். என்ன வேலை சொல்றீங்க? மாப்பிள்ளைக்கு வேலை போயிருச்சா? அட ஆமா, வேலையும் இல்ல ஒண்ணும் இல்ல. 10 நாளா யாரோ ஒரு திருட்டு பயல்கிட்ட வேலை பார்த்துட்டு அவ எல்லா பணத்தையும் தூக்கிட்டு ஓடி இருக்கா. இந்த ஆளு வேலை போன வீட்டுல சொல்ல பயந்துகிட்டு தினைக்கு சோத்தை கட்டிட்டு போய் பார்க்கல உட்காந்து தின்னுட்டு நம்ம கிட்ட பகுமானம் பண்ணிட்டு தெரியுறாரு. அண்ணி நீங்க சொல்றது உண்மையா? ஆமா தம்பி, நான் சொல்றது அம்புட்டு உண்மை. இவர் நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு இருந்திருக்காரு. அடே டேய், ஏண்டா நீ வேலை வெட்டிக்கு போகாம வெட்டி பயிலா இருந்துகிட்டு என்ன பொண்டாட்டி காசுல உட்காந்து சாப்பிடுறியான்னு கேட்டா வந்தானே. இன்னைக்கு உன்னை பொழக்காம விட மாட்டேன்டா. டேய் காலையே வேணாண்டா. ஐயோ அண்ணன் சரியான கோவத்துல இருக்கே. பேசாம பழி இவர் மேலே இருக்கட்டும். நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதை யாருக்கிட்டையும் தெரியப்படுத்த வேணாம். இல்ல இந்த ஆளோட சேர்த்து நம்மளையும் வெளியே துரத்திடுவாங்க. பேசாம அமைதியாவே நின்றுவான். என்ன விட்டுனே அவரே, அவர் போயிட்டு நீ விட்டு. வேணாம் தம்பி, விடு தம்பி, ஏதோ சொன்னா கேளுங்க. போச்சு, போட்டு பரட்டி எடுக்க போறான் அந்த காளைய. இந்த ஆளுக்கு வேணும். தேவையில்லாம இவங்க கிட்ட போய் மாட்டிக்கிட்டான் பாரு. ச்சே. ஏண்டா பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னையே பொண்டாட்டி காசுல உட்கார்ந்து தின்றியான்னு கேட்டியா? உன்ன ஐயோன்னு விட்டுடு. தம்பி வேணாம், ஏன் விட்டுடு. உன் கையால இந்த நாயெல்லாம் அடிச்சு உன் மரியாதையை நீயே கெடுத்துக்காத. இவெல்லாம் நீ தொடறதுக்கே தகுதி இல்லாத ஆளு. அண்ணி இவனை இன்னைக்கு பழக்காம விடக்கூடாது. போடுங்க ரெண்டு. சும்மா ரெடி. தேவையில்லாம காலையில தம்பி மேல எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது. தம்பி சொன்னா கேளுங்க தம்பி. ஐயோ போற பாக்க பார்த்தா என் புருஷனை என்ன கொன்றுவான் போலயே. தம்பி விட்டுருங்க தம்பி. இல்ல நீ எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. காளையா அம்மா சொல்றேன், மேல இருந்து கையெடு. ஏம்மா என்னம்மா நீ இதுக்கப்புறமே இவனை நம்பிட்டு இருக்க? அடே என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ நகர்ந்து நில்லு. என்னம்மா பண்ணு. என்ன பேசுனதுக்கு தான் அவனை நான் புரட்டி எடுத்தேன். மற்றபடி எனக்கு இவன் மேலே எந்த கோபமும் இல்லை. நீ ஆச்சு அவனாச்சு, எப்படியோ போங்க. ச்சே எப்பாடா உசுர் தப்பிச்சிச்சு. இங்கே பாருங்க, மரியாதையாக உண்மையை சொல்லிடுங்க. நெசமாவே நீங்கள் வேலைக்கு போறீங்களா இல்லை இல்லையா? எத்த மன்னிச்சிருங்க தெரியாம உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். ஐயோ இவன் என்ன இப்படி அழுது வளையிறான்? ஒருவேளை நம்மளையே இழுத்து விட்டுருவானோ இங்கே? நான் அவங்கள ஏமாத்தணும்னு நினைக்கல. எனக்கு வேலை போயிடுச்சு. திடுதிடுப்புன்னு என் நண்பன் எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு ஓடி போயிட்டேன். அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம நடுத்தருல நின்னேன். வீட்டில் சொல்லிடலான்னு நான் சொன்னேன். நிம்மி தான் கேட்கல. மானம் போயிடும் மரியாதை போயிடும் அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு அவ தான் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாத்த. என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ போச்சு, என் பேரை போட்டு உடைச்சிட்டானே. இன்னைக்கு சோழி முடிஞ்சிச்சு. என்ன சொல்றீங்க? இது ஏற்கனவே என் பொண்ணுக்கு தெரியுமா? உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னதே அவதானே. அது மட்டும் இல்ல, இவன் வண்டி ஒன்றும் சர்வீஸ்க்கு விடல. இவன் நன்மை ஏமாத்திட்டு ஓடினவனுங்களாம் இவங்கிட்ட பணம் கேட்டுதான் வண்டி எடுத்துட்டு போயிருக்கானுங்க. இதுங்களை நம்பி எங்களை துரத்துனீங்க. ச்சே, பாத்துக்கோங்க யாரு நிஜம் யாரு நலக்கல்னு. ச்சே, உமா நில்லுடி, ஏய் நில்லு. அடியே என்னடி இதெல்லாம்? ஏம்மா இல்லம்மா, அது வந்து இவளுங்க சொல்றதெல்லாம் உண்மைதானே? உன் புருஷனுக்கு வேலை போனது நெசந்தான், அப்படிதானே? அது ஏற்கனவே உனக்கு தெரிஞ்சிருக்கு, அப்படிதானடி? ஆமாம்மா தெரியும். வெளியே சொன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு பயந்துகிட்டு தான் சொல்லல. ஏண்டி பொண்ணுன்னு உனக்கு ஓவரா இடம் கொடுத்ததுக்கு இன்னைக்கு ஏன் தலையிலேயே ஏறி மிளகா அரைச்சிட்டீல? பாத்தியா உங்க அண்ணனும் அண்ணியும் என்ன கேள்வி கேட்டுட்டு போறாங்கன்னு பாத்தியா?
உனக்கு செஞ்ச அளவுக்கு ஒன்னாச்சும் அவங்களுக்கு செஞ்சிருப்பாடி. உன்னை ஓயாம தலையில தூக்கி வச்சு ஆடினதுக்கு என்னையே சாணியை முக்கி செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் ஆக்கி விட்டுட்ட. இன்னைக்கு அவளுக்கு முன்னாடி நான் எப்படி முழிப்பேன்? சே, உன்னை நம்பினதுக்கு என்னை இப்படி 4 பேர் பார்க்குற மாதிரி நடு தெருவில் வச்சு அசிங்கப்படுத்திட்டீங்களடியே. அம்மா இல்லைம்மா, ஒரு வார்த்தை பேசாதடி. பெரியவனே, இதெல்லாம் பார்க்கறதுக்கு உன் ஆத்தாளுக்கு தெம்பு இல்லப்பா. அம்மா நீங்க டென்ஷன் ஆகாதீங்கம்மா, உங்களுக்கு ஏதாவது உடம்பு காயிட போகுது. இதுக்கு மேல என்ன ஆகணும்? இம்புட்டு நாளா பாம்புக்குள்ள பாலை வாத்திருக்கேன். உன் தங்கச்சியும் தங்கச்சி புருஷனையும் நம்பினதுக்கு நம்மள பாரு, நம்ம குடும்பத்தையும் நடுத்தருவில் நிறுத்தி 4 பேர் கை கொட்டி சிரிக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுட்டாளுங்க. ஏண்டி கொஞ்சம் நெஞ்ச பேசுனேன்? ஏன் இன்னைக்கு காலையில கூட பியூட்டி பார்லருக்கு 5000 கொடு 10,000 கொடுன்னு எம்பிட்டு காசை கேட்டேன். கேட்குறப்பெல்லாம் எடுத்து கொடுத்தனடி. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை. பெத்த தாய்கிட்டையும் பொய்ய சொல்லியிருக்க. சே, நீ எல்லாம் ஒரு பிள்ளையாடி. தப்புதாமா, தெரியாம பண்ணிட்டேன். 5 வயசு பிள்ளைனா அடிச்சு திருத்தலாம், 10 வயசு பிள்ளைனா புத்தி வயசு சொல்லி திருத்தலாம். கட்டி கொடுத்து 10 வருஷம் ஆச்சு, ஆனா இன்னும் உனக்கு இந்த புத்தி மாறல. உன்ன எம்மா எதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாமா? எம்மா என்ன மன்னிச்சிருமா, எனக்கு எந்த தண்டனையும் கொடுத்துடாத. ஏதோ தெரியாம பண்ணிட்டேம்மா. எடுத்துட்டு அவர் வேலை போயிடுச்சுன்னு சொன்னோன்னே யாருக்கிட்ட சொல்றது என்ன சொல்றதுன்னு ஒன்றும் விளங்கல. அதாம்மா என்ன பண்றதுன்னு தெரியாம விஷயத்த உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன். எம்மா தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிருமா. ஆமாத்த, எங்களை மன்னிச்சிருங்க. ச்சே, இன்னும் எம்பூட்டு நாடகம் ஆடுவீங்க. உங்களை நம்பி ஏமாந்த வரைக்கும் போதும். 4 பேர் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. ச்சே, இனிமே இந்த வீட்டில் உனக்கும் உன் புருஷனுக்கும் இடம் கிடையாது. இடத்த காலி பண்ணுங்க. இன்னையோட ஆத்தா மக உறவு அந்து போச்சு. இனிமே என்னை தேடி நீயும் வராத, உன்னை தேடி நானும் வரமாட்டேன். எல்லாம் அந்து போச்சு. ச்சே, சின்னவனே சொல்லிடு, என்னை பார்க்க இனிமே யாராவது வந்தாங்க நான் மனுஷியா இருக்க மாட்டேன். அம்புட்டுதான். அம்மா நில்லுமா. எம்மா எம்மா இருங்க. அடியே, தன்வினை தன்னை சுடுங்கிறது ஓ விஷயத்த சரியா போச்சு பத்தியா? ஊர்ல இருக்கவனுக்கெல்லாம் ஆப்பு வச்சிங்க புருஷனை கொண்டாட்டியும் சேர்ந்து. இன்னைக்கு கடவுளே உங்களுக்கு ஆப்பு வச்சாரா? போங்க, எங்கேயோ போங்க. இனிமேலாம் வீட்டு பக்கம் வரவே இருக்கவே கூடாது. அக்கா, இதுங்கள்ட்ட எதுக்கு உங்களுக்கு பேச்சு? வாங்க. அதுவும் சரிதான், வா.